வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களுங்க. இப்போ உங்களோட பேசுகிறது வெங்கட்ராமன், சுனிதா. ஸோ இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம எபிசோடை பற்றி ஒண்டி பேசலைங்க. இதுக்கு முன்னாடி சின்ன சில அந்த துளிகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க பேச போகிறோம். ஆமாங்க, ஏன்னா இந்த நாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து அரோரா ஆதிரைக்கு நிறைய வந்து ஓட்டு போட்டிருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கலையரசனுக்கும் சொல்லியிருக்காங்க எல்லாருமே. இப்போ வந்து அரோரா ஆதிரையை தவிர்த்து இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்க போனோம்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அழகாக ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு. பிரவீனை சொல்கிறாரு. பிரவீன் வந்து உண்மை இல்லை அவருடைய கேம்லன்றாரு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்து பேசலாம். இப்போ அவர் ஏன் அந்த அதை சொன்னார், மற்றவங்கெல்லாம் அதை தவற விட்டுட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ரேம்ப் வாக் வைப்பாங்க. அந்த ரேம்ப் வாக் வைக்கும்போது அது ஒரு ஷோ மாதிரி இது ஆக்டிவிட்டி ஏரியாவில் நடக்குது. இதில் வந்து ஜட்ஜாக இருக்கிறது அப்சரா அண்ட் பிரவீன்ராஜ் தான். பிரவீன்ராஜ் வந்து என்ன பண்ணுறாரு, அப்சரா போடுற மார்க்கெல்லாம் பார்த்து தான் இவர் அட்ஜஸ்ட் பண்ணி, ஒருவேளை அவங்க தவறாக கம்மியாக போட்டிருந்தாங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் அதிகப்படியாக போடுறாரு. அதாவது அவங்க டீம்மேட்ஸ்னால் யார், சபரி, கனி, அப்புறம் எஃப்ஜே, இவங்கெல்லாம் இந்த ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்கல்ல பிக் பாஸ்க்குள்ளவே. இவங்க தனியாக ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. ஸோ அந்த கம்பெனி ஆளுங்க உள்ள ரேம்ப் வாக் பண்ணும்போது இவர் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து மார்க்கை நம்ம வந்து போடுறத நம்மளால் அங்கே பார்க்க முடியுது. அப்சரா வந்து அதை கவனிக்கலை. அவங்க ஜென்யூன்னா அவங்க ரேம்ப் வாக்கை பார்க்குறாங்க, அவங்களோட மார்க்கை வந்து அதில் எழுதுகிறாங்க. இப்படி தான் நடக்குது. இதை காப்பி பண்ணி அவர் ஒரு மார்க்கை போட்டுட்டு அவர் யாருக்கெல்லாம் கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் ஆதிரைக்கு தான் தராரு. இதை விட நல்லா பண்ணவங்கெல்லாம் அந்த அரோராலாம் நல்லா பண்ணாங்க. அரோராவும் கலையும். ஏன்னா கலை வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாதவன், அவனையும் நடக்க வச்சிருக்கிறது அரோரா தான். ஸோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்புறம் இன்னும் 2-3 பேரும் நல்லா பண்ணாங்க. பட் இவங்களுக்கு தான் கொடுக்கணுன்றது அவருடைய எண்ணமாக இருந்திருக்கு பிரவீன்ராஜுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க கத்தனாங்க வேற ரேம்ப் வாக் பண்ணும்போது அவங்களோட ஸ்லிப்பர் வந்து தடுக்கிறதுனால. இதுதான் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்கிறதுனுடைய அர்த்தம். இது வந்து ஒரு சாம்பிள் தாங்க. இது மாதிரி பிரவீன்ராஜ் நிறைய பொய்யான ஒரு விஷயங்களை தான் உள்ளே வந்து அந்த கிச்சன் ஏரியாவில் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. நீங்களும் லைவில் பார்த்துருந்தீங்கன்னா அவரை பற்றி என்னென்ன பார்த்தீங்கன்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போது இந்த தடவை வந்து நிறைய பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. ரொம்ப அதிசயமாக பார்வதி, வாட்டர்மெலன், கம்ருதீன் இவங்கெல்லாம் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் வராதது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. பார்வதிக்கு இது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. அப்புறம் தீபாவளி ஃபெஸ்டிவலுக்காக விஜய் சேதுபதி சார் வந்து ஃபுட்டு அனுப்புனதாக இருக்கட்டும், அந்த ஃபுட்டை எல்லாருமே வந்து வாழை இலையில் பரிமாறி சாப்பிட்டது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அது வேற மிட் நைட்டு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக உள்ளே வந்து ஒரு லவ் ஸ்டோரி இந்த 100 நாள் பிக் பாஸ் ஷோவில் ரொம்ப அழகாக இருந்தது. அதை பார்க்கவே இவ்வளோ நாள் பார்த்ததெல்லாம் ரொம்ப அசிங்கமாக வல்கராக அப்படி தெரிஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ இந்த ஒரு என்னன்னா அந்த ஒரு ஃபில்ம் பார்த்தா மாதிரி பார்வதியா, ஆமாம், அது ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களோட சின்ன சின்ன பேச்சு, சிரிக்கிறது, உடனே கம்ருதீன் சும்மாவே இது இல்லை, லேசாக பேசினாலே அவருக்கு ப்ளஷ் ஆகிறதுலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 பேருமே பேசிகிட்டு இருந்தது ரொம்ப டீசெண்டாக இருந்தது. ஒரு படத்தை பார்த்தோம்னா அவங்களோட நடிப்பை பார்த்து நம்ம எப்படி வந்து ஒரு சிரிப்போமோ அது மாதிரி நல்லா இருந்தது, அழகாக இருந்துச்சு. அது இந்த லவ் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி இருந்தது. நீ கரெக்டாக இருந்தியானா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடரும்டா அப்படின்னு பார்வதி சொன்னது. என்ன ஒரு விஷயம்னா, ஆதிரையை விருப்பத்துக்காக தான் அவன் பண்ணியிருக்கிறான். என்ன காரணம், ஆதிரை வந்து அவனுடைய பர்சனல்லாம் வந்து நிறைய பேசுறது, அது பிக் பாஸே சொல்லிட்டாரு. உங்க கதையெல்லாம் நீங்களே வச்சுங்கன்னு. அதே தான் வந்து விஜய் சேதுபதி சாரும் சொன்னாரு, உங்க பர்சனல் எல்லாம் இங்க கொண்டு வரக்கூடாது, இங்க என்ன நடக்குதோ பண்ணுங்க, அதை பத்தி தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இதுல வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் உருவாயிருக்கு. அதை பார்வதி ரொம்ப டீட்டெயில்டாகவே சொல்லிட்டாங்களே, இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான், வெளியில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இவ்வளோ நாள் நீ அரோரா கூட சுற்றி நின்று வந்தானடா அப்படின்ற மாதிரி அவங்க பேசினது எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. இதை தான் மக்கள் எதிர்பார்க்குறோம். சும்மா டென்ஷனாக வெங்காயம் தக்காளிக்கெலாம் சண்டை போட்டுக்கிட்டு அதை நாங்கள்லாம் விரும்பலை. சும்மா ஜாலியாக ஃபன்னாக மற்றவங்க சிரிக்கணுங்க. எவ்வளோ டென்ஷனில் வந்து இந்த இதை வந்து பார்க்க வரும்.
ஒரு பிக் பாஸ் ஷோ. ஆக்சுவலி ரியல் ஷோ தான், பட் நம்ம ரியாலிட்டின்னு வந்து நம்ம பேசுவோம். ஆமாம். ஸோ இப்படியா போயிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து வியானா ஆட் ஆகிறது ரொம்ப அதிசயமாக இருந்தது. வியானாவா ரொம்ப ஓவராக ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு சும்மா தான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஆனால் அவங்க வந்து கம்ருதீன் பார்வதி கிட்ட உட்காந்து கம்ருதீனை பற்றி அவங்க என்ன யோசிச்சாங்க, அவங்களோட மைண்டில் என்ன இருந்ததுன்றத சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ ஒரு தெளிவான விஷயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. அவங்க அழகாக சொல்கிறாங்க, கம்ருதீன் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அரோராவோடவும் ஆதிரை கூடவும் பேசிகிட்டு இருந்ததை நீங்கள் இந்த மூமெண்ட்லேருந்து அப்படியே நிறுத்திடுங்க. இது ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்குங்க இந்த சண்டை வந்ததுக்கு. ஏன்னா நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது உங்களை தெரியல, நீங்கள் வந்து வார்த்தையை மட்டும் விட்டுடுறீங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நீங்கள் வெளியில் இருக்கிற உங்களோட டென்ஷன்ஸு வேறு ஏதோ சில விஷயங்கள்னால உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு மனக்குழப்பம் தான் வருதே தவிர நீங்கள் சூப்பராக ப்ளே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கம்ருதீனை சொல்லும்போது கம்ருதீனுக்கு ரொம்ப அவனோட மனசை வந்து அந்த பொண்ணு படித்த மாதிரி நினச்சதுனால அவர் அதுவே உண்மையாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா கம்ருதீனோட அந்த ஒரு ஃபேஸில் இருக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது அழகாக தெரிய வருது. உடனே அவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். இனிமேல் நான் வார்த்தையை பார்த்து விடுறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா பார்வதியை கேட்குறாங்க, அப்போ கம்ருதீனை பற்றி நீ இவ்வளோ சொல்கிற, என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அழகாக சொல்கிறாங்க, பார்வதி தான் ஒரு பூம் மாதிரி, அவங்க வந்து அந்த இடத்துல ஃபயர் மாதிரி நீங்கள் எல்லா எமோஷன்ஸும் காட்டுறீங்க. அப்போ தான் வெளியில் பார்க்குற மக்களும் வந்து இதையெல்லாம் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஓரளவுக்காச்சும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பார்வதியை சொல்லணும்னா அவள் வந்து நவரச நாயகி சிவாஜி கணேசன் மாதிரி. ஐயோ, அவர் விஜய் சேதுபதி சார் உட்காந்து பேசும்போதெல்லாம் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுவாங்க பாருங்க. ஒரு பக்கம் இரிட்டேட் ஆகுது, அதே நேரத்தில் ஒரு பக்கம் ரசிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா டக்குன்னு என்ன பதில் சொன்னாலும், சிரிச்சு பேசினா அதுக்கேற்ற மாதிரி முகபாவனை, அழுது பேசினா அதுக்கேற்ற மாதிரி முகபாவனை, இவங்களை திட்டினாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் சூப்பராக காமிக்குது, ஆனால் ஓவராக காமிக்குது. கம்மி பண்ணிக்கலாம். அதே தான் வியானாவும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எல்லாமே பண்ணுறீங்க, உங்கள் ப்ளே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொன்னதையும் பார்வதி ரொம்ப ஹாப்பியாக இதில் ஃபீல் பண்ணுவாங்க. வியானாவோட ஜட்ஜ்மெண்ட் எவ்வளோ அழகாக நீட் அண்ட் இதுவாக இருந்ததுங்க அவள் சொல்லும் போதே. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஸ்வாப் நடக்குங்க. ஹவுஸ் ஸ்வாப்க்கு வந்து பார்வதியும் வியானாவும் வந்து இந்த ஹவுஸ்க்கு போக வேண்டியதாக இருக்கும், டீலக்ஸ்லேருந்து பிக் பாஸ் ஹவுஸுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து இவங்க வந்து யாரையாவது 2 பேரை தேர்ந்தெடுக்கணும். அது பார்த்திங்கன்னா சபரியும் எஃப்ஜேவும். ஆனால் என்ன சொல்லிடுவார் பிக் பாஸ் வந்து, சபரி எஃப்ஜேக்கு வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுப்பாரு. அது வந்து அந்த ஸ்பீக்கிங் டாய் வந்து காலில் கட்டிட்டு, அது நம்ம பார்ப்போம்ல இந்த யூடியூப் இதுலலாம் பார்ப்போம்ல, ஒரு இதுல வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த சவுண்டை மட்டும் நாய்ஸை மட்டும் கேட்டு அடிக்கணும். ஸோ அது மாதிரி தான் நடக்கும். இதில் கனி தான் ஜட்ஜு, அவங்க சொல்கிறது தான் அங்கே வந்து பதிவாகும். ஆனால் கனியினோட என்ன சொல்கிறது, அந்த ஜட்ஜு அந்த அதுக்குரிய அந்த இதுக்குரிய என்ன சொல்கிறது மரியாதையே அவங்க கெடுக்கிறாங்க. பொய்யாட்டம் ஆடுறாங்க, சபரிக்கு ஃபேவராக அவங்க பண்ணுறாங்க. இதை வந்து இவங்களும் கேட்குறாங்க, பார்வதியும் கேட்குறாங்க. பார்வதிக்கு கண்ணெல்லாம் கட்டி விடும்போது, பார்வதிக்கும் சுபிக்ஷாக்கும் கண்ணை கட்டி விடும்போது அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி இதுவாக பேசி மனசு வருத்தப்படுற மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. சபரி வேற 10 வரைக்கும் கேட்பான், ஒழுங்கா கட்டினா ஒழுங்கா பாருன்னு. அது சபரி வந்து அந்த ஸ்பீக்கிங் டாயை வந்து மாற்றி, அதாவது அழுத்தம் கொடுக்காதபடி சைடில் கட்டிடுறதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க, எதுவுமே சொல்லலை. பிக் பாஸை பார்த்துட்டு மறுபடியும் சபரியை நடக்க சொல்கிறாரு. அப்போ வந்து அவன் வந்து சூப்பரா வந்து அவரே ஏமாத்துற மாதிரி தான் பண்ணாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க பார்வதி அவங்கலாம் சுபிக்ஷாலாம் அடிக்க வரும்போது அவர் குனிஞ்சி காலில் நடக்காம அப்படியே ஓடுனது, தவழ்ந்து போயிட்டு எஸ்கேப் பண்ணது நல்லா இல்ல. ஏன்னா வின் பண்ணணும்ன்றதுனால அது மாதிரி ஒரு ஃபோர்ஜரி பண்ணி தான் அவர் வின் பண்ணாரு. இது வந்து கனியை வந்து பிக் பாஸ் ஏன் கேட்காம விட்டுருக்கிறாரு, ஏன்னா கனி சொல்றது தான். கனி என்ன பண்ணிட்டாங்க, சபரி அண்ட் எஃப்ஜே தான் வின்னர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இதை வந்து பிக் பாஸ் இப்போ கேட்டிருக்கலாம். ஆமாம், ஏன் கேட்கலன்னா வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் கேட்பாருன்ற நம்பிக்கையில் விட்டுருக்காங்க. இருந்தாலும் இவங்க பண்ணது மிகப்பெரிய தவறு தான். இதில் நடக்கும். அவன் சபரியை சொல்லுவான், என் மாதிரி ஏதோ பட்டா மாதிரி தான் இருக்குது, என்னன்னு தெரியலன்னுவான். அதையே மீறி வந்து கனி வந்து அவங்களுக்கு ஃபேவரிசம் தான் பண்ணுவாங்க. இதிலே தெரிஞ்சு இவங்க பயஸ்டாக நடந்துருக்குறாங்கன்னு.
அது மாதிரி தாங்க வினோத் அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் 2 பேருக்கும் உள்ள அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு, உங்கள் காம்போ சூப்பராக வெளியில் வைரல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு விஜய் சேதுபதி சார் சொன்னார். அந்த வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக இரிட்டேட் ஆகுற மாதிரி, வாட்டர்மெலனும் இரிட்டேட் ஆகுறாரு, ஹவுஸ்மேட்ஸும் இரிட்டேட் ஆகுறத பார்க்க முடியுது. நாமும் அதை பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. என்னையா அவர் பேசவே விட மாட்டேன்றீங்க, அவர் ஒரு கண்டென்ட் கொடுக்க வராரு, நடுவில் இந்த வினோத் போயிட்டு அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப ஆமாம் அக்லி கேமாக இருக்குது. இதில் வியானா வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் அவங்க 2 பேர் ஏதோ பேசிக்கிறாங்க நடிக்கிறத பற்றி. ஆனால் இவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு, நடுவில் போய் வேற மாதிரி பேசிவிட்டு அவர் சொல்லாத வார்த்தைகளெல்லாம் இவர் சொல்லி அவரை வெறியேற்றுற மாதிரி பண்ணி லாஸ்ட்டில் வாட்டர்மெலன் ஸ்டார் அவரை வந்து போடான்னு சொல்கிறதுக்கும், வினோத் வந்து அவர் நீ எல்லாம் ஸ்டாரா, நீ எல்லாம் அப்படியே இப்படியே போயா அப்படி பேசி என்ன கண்டென்ட்டையே ரொம்ப அசிங்கம் படுத்துகிறாங்க. ஒரு கண்டென்ட் கொடுக்க வரவங்களையும் தடுத்து விளையாடுற விளையாட்டு ஒரு நல்ல கேமுக்கு ஆகுமா? தன்னோட நிறைய டேலண்ட்டை வினோத் வச்சிருக்காரு, அவருடைய டேலண்ட்டை வெளிக்காட்டுறதை தான் நம்ம பார்க்கணும். அடுத்தவங்க டேலண்ட்டை வந்து ஸ்பாயில் பண்ணி அதில் வந்து நம்ம பேர் சம்பாதிக்கிறதுல தேவையில்லை, அது அசிங்கம். இல்லை இவ்வளோ தூரம் பண்ணுற வந்து வினோத் ஏன் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ எங்கே போனால் திவாகர் கூட தான் சுற்றுறது. ஆனால் திவாகருக்கு மேலே ஏறி திவாகரை மட்டும் தட்டி மேலே வருது. அதாவது மற்றவங்க ஐடென்டிட்டியை திருடுறதுக்கு சமம் தான் இப்போ இவர் விளையாடுறது. ஸோ இப்படி ஒரு வழியாக வந்து நம்ம பிக் பாஸ் இது லைவ்லேயே இதான் நடந்துட்டு இதான் முடியுதுங்க. மறுபடியும் உங்களுக்கு அடுத்த லைவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நல்லபடி தீபாவளி எல்லாம் கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.